இந்த போட்டியில் 3 நபர் வீதம் லாபெல்லாம் கேட்டு எப்படி வேணாலும் ஏறலாம் என்ற நிகழ்ச்சி. இதோ 3 வீரர்கள் மிகவும் கடினப்பட்டு ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். வீரர்களை உற்சாகப்படுத்த அடிக்கடி கரகோஷங்கள் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் மிகவும் கடினமான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதற்கேற்ற வீரர்களை அடிக்கடி பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் சரியாக 6:30 மணி அளவில் பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. நமது வீரர்கள் இதோ பாதி தூரத்திற்கு மேலே சென்று விட்டார்கள். முதல் முறையாக வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் நமது வீரர்கள் பாதி தூரத்துக்கு மேலே கை கேட்டிய தூரத்திலே நமது நிகழ்ச்சி பரவான கட்டத்தை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏறிவிட்டு அதே வேகத்தில் இருக்குது. வைக்கவெல்லாம் கையில் வச்சிருக்குது. எல்லாம் சூடுபடுத்தி எடுக்கிறாங்க நினைக்கிறார்கள். செம்மாடு வச்சு ஏறுவதாக புதிய மெத்தேடில் ஏறிட்டு இருக்கேங்க. உதயம் யூத் கிளப்பினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியானது வரவரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் அடிக்கடி வீரர்களை உற்சாகப்படுத்தி கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக் கொள்கின்றோம். உதயம் யூத் கிளப்பினுடைய 31வது நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் விதமாக மாபெரும் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொள்ளும் போது 2 நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. அடுத்து புதிய டீம் புதிய ஐடியோட லாப் வச்சு ஏறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மாபெரும் வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி சரியாக 8 மணி அளவில் மாபெரும் நடன நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. கேரளா குமரி புகழ்பெற்ற ஸ்டாலின் அவர்கள் வழங்குகின்ற மாபெரும் நடன நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அத்தனை நல்லவர்கள் இந்த போட்டியை கண்டுகொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது இந்த நிகழ்ச்சியானது முதல் முறையாக பரிசு தொகைக்கு அருகே எட்டிவிட்டார்கள். கை கட்டிய தூரத்தில் பரிசு தொகைக்கு அதிகே எட்டிவிட்டார்கள். டிராப்பில் 2 டிராப்பு கொண்டு போயிருக்குது. புதிய நுணுக்கத்தோடு ஏறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மரத்திலே தாவி ஏறி முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து கீழே இறங்கி விட்டு சென்று விட்டார்கள். அடுத்ததாக புதிய ஒரு அணி களமிறங்கி இருக்கின்றது. பரிசு தொகையை யாருக்கு தரமாட்டோம், எங்களுக்குத்தான் என்று சொல்லிவிட்டு இதோ களங்கண்டிருக்கின்றார்கள். புதிய நுணுக்கத்துடன் களங்கண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மரத்தை ஏறுவ வேகத்தை பார்த்தால் தங்களுக்குத்தான் பரிசு என்று தோன்றுகிறது. மாபெரும் இந்த போட்டியானது மிகவும் கடினமான போட்டி. காலையிலிருந்து நடைபெற்ற போட்டிகளில் ஏற்றம் கடினமான போட்டி இந்த போட்டி. கொள்ளப்பட மாட்டாது. முதல்ல சொல்லியாச்சு, நீ புதிய தவறு சேர்த்து கொள்ளப்படாது. 12 பேர் தெரிய மாட்டான் பையன். நீ ஏதோ ஒண்ணு பேசாதா பையன். ஐயோ அவன் பையன்
போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்கு மரமேறும் நிகழ்ச்சியானது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. 4 நபர்கள் மீதம் வழக்கு மரமேறும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வீரர்கள் மிகவும் சிரமத்துடன் வழக்கு மரம் ஏறிக்கொண்டே இருக்கின்றார்கள். யாரும் மேலே சென்ற பாடில்லை. வழக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது. எப்படியாவது பரிசு தொகை